இன்றைய முக்கிய குறிப்புகள் சொல்லுங்க. அத்தியாயம் 16. அற்புத அப்பத்தின் மூலம் அவர்கள் தேவன் தப்பிழைக்க தேவன் கிருபியாக ஏற்பாடு செய்கிறார், உணவு அளிக்கிறார். தினந்தோறும் அப்பம் மழை பொழிவது நாம் பார்த்தோம். நாளுக்கு நாள் தேவனை சார்ந்திருப்பதற்கு குறிக்கப்பட்ட நாட்களில் ஓய்வெடுப்பதற்கும் ஒரு மாதிரியை நிலைநாட்டுகிறது. ஆண்டவர் சாப்பாடு ப்ரொவைட் பண்றாரு. ஓய்வு நாளை பத்தியும் பேசுகிறார் இந்த அதிகாரத்தில். 17வது அத்தியாயம், கடவுள் தண்ணீர் இல்லை என்று மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ற போது பாறை நின்று தண்ணீரை கூட வழங்கினார். நம் வாழ்வில் கூட கடவுள் இருக்கும் போது சாத்தியமற்றது எல்லாமே சாத்தியமாகும். ஒண்ணுமே வழி இல்லை என்று இருக்கிற காரியம் கூட ஆண்டவர் செழிப்பாக செய்வார் என்று இந்த அத்தியாயம் நமக்கு கூறுகிறது. கடவுளை அடையும் போது நமது தோரணை எப்படி இருக்க வேண்டும் என்று சந்தேகம் நமக்கு எப்பவுமே உண்டு. நம்ம எப்பவுமே இந்த சர்ச்சை பண்ணிட்டு இருப்போம், நம்ம எப்படி கடவுளை தொழுது கொள்ளணும், கை கூப்பியா, கை ரேஸ் பண்ணியா, கை கட்டியா, எப்படின்ட்டு நம்ம எப்பவுமே இந்த சர்ச்சை போயிட்டே இருக்கோம் நம்ம டிஸ்கஷன்ல. இங்க படிச்சப்போ இந்த அத்தியாயத்துல நம்ம பாக்குறோம், மோசே தனது கைகளை மலையின் உச்சியில் உயர்த்தி ஜெபித்ததை பற்றி இந்த வசனம் கூறுகிறது. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் இது. அவர் கைகளை தாழ்த்திய போது அமலேக்கியர் வென்றனர், அவர் தன்னுடைய கைகளை உயர்த்திய போது இஸ்ரேலர் வென்றனர் என்று. நாம் கைகளை உயர்த்தி ஆண்டவரை துதிக்கும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய வாழ்விலும் குடும்பத்திலும் அற்புதம் நடக்கும் என்பது இந்த ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அவருக்கு டயர்டாகி கைகள் அவர் கீழே வைக்கிறப்போ அவருடைய பிரதர்ஸ் அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க, கைகளை ஏத்தி ஆண்டவரை துதிக்க. நம்முடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் வரும் பொழுது, ஆண்டவரே நீ இல்ல, எனக்கு ஏன் இப்படி எல்லாம் ஆகுதுன்னு நம்ம முறுமுறுக்கும் பொழுது, நம்முடைய குடும்பத்தினரோ சிநேகிதர்களோ, இல்லை ஆண்டவர் உன்னோடு இருக்கிறாரு, ஆண்டவரை மறக்காமல் தொழுது கொள் என்று சொல்ல ஒரு நல்ல மனம் இருந்தா கூட நமக்கு ரொம்ப பெரிய ஆசீர்வாதம் என்று இந்த அத்தியாயத்தில் நாம் உணர்கிறோம். 18ஆம் அத்தியாயம் மோசேக்கு கொடுக்கப்பட்ட கனத்துக்காகவும் கடவுள் இஸ்ரேலருக்கு காட்டிய நற்குணத்துக்காகவும் எத்திரோ களி கூறுகிறார். மோசே அயராது நடுவராக சேவை செய்கிறார். இந்த ஜெத்ரோ அவர் வீட்டுல இருக்கிறப்போ ஜெத்ரோ பாக்குறார், ஜனங்களுக்கு இடையிலான சர்ச்சைகளை தீர்த்து வைக்கிறார், கடுமையான வேலை பார்க்கிறார் மோசே. அப்போ இந்த மோசேயின் எத்ரோவின் ஆலோசனை, எத்ரோ ஒரு ஆலோசனை கொடுக்கிறார், நீ ஏன் காலையில இருந்து நைட் மட்டும் இவ்வளவு வேலை பார்க்கிற என்று ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். ஜனங்களை ஆளுவதிலும் நியாயம் தீர்ப்பதிலும் உதவி செய்ய திறமையுள்ள ஆட்களை நியமி என்று ஜெத்ரோ சொல்கிறார். நியாய பிரமாணமான வல்லுநரான மோசே எவ்வளவு பெரிய மனுஷன், எத்ரோவின் அறிவுரையை கேட்கிறார், எடுத்துக்கொள்கிறார். தாழ்மை உள்ளவராக மோசே இங்கு திகழ்கிறார். எனவே ஞானிகள் நமக்கு கொடுத்த அறிவுரையை கேட்கவும் அதை ஏற்றுக்கொள்ளவும் அதன்படி நாமும் நடக்கவும் இந்த அத்தியாயம் நம்மை அழைக்கிறது. 19ஆம் அத்தியாயம் கடவுளுக்கும் இஸ்ரேலருக்கும் இடையிலான ஆழமான உறவின் தொடக்கத்தை கூறுகிறது. ஆண்டவருடைய கிருபை மற்றும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதற்கான அவர்களின் பொறுப்பு இரண்டையும் வலியுறுத்துகிறது. ஆமென். இன்றைய கேள்விகள். 17ஆம் அத்தியாயம் 1ஆம் வசனம், வனாந்தரத்தை விட்டு வெளியேறிய இஸ்ரேல் புத்திரர் எங்கே முகாமிட்டார்கள்? Where did the children of Israel camp after leaving the wilderness of sin? chapter 1ஆம் வசனம், சீனாய் பாலைநிலத்தின் பயணத்தை தொடர்ந்தனர். எங்க அவங்க கேம்ப், எங்க முகாமிட்டார்கள்? children of Israel camp after leaving the wilderness. ஏதோ ஒரு இடத்துல அவங்க கேம்ப் போட்டு தங்குவாங்க. சீனாய் இஸ்ரேல் மக்கள் கூட்டமாய் பின்னர் அனைவரும் ஆண்டவர் குறித்த ஒழுங்கின்படி சீன் பாலை நிலத்திலிருந்து பயணத்தை தொடர்ந்தனர். அவர்கள் இரபிதம் வந்த போது அங்கு பாளையம் இறங்கினர். அந்த ரெஃபிடம் என்ற இடத்தில் முகாமிட்டார்கள். Thank you. Next question. ரெவிதீமில் இஸ்ரேலர் எதிர்கொண்ட முக்கிய பிரச்சனை என்ன? 17 அதே வசனம், 2ஆம் வசனம், 17ஆம் அத்தியாயம் 2ஆம் வசனம். What was the main issue faced by the Israelites at Rephidim? அவங்க வில்டர்னஸ்ல இருந்து ரெஃபிடிம் தங்குறாங்க. அங்க என்ன ப்ராப்ளம் அவங்களுக்கு? தண்ணீர் இல்லை. கரெக்ட், அவங்களுக்கு குடிக்க தண்ணியே இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின். 17ஆம் அத்தியாயம் 5-6 வசனம். தண்ணீர் கேட்டு மக்கள் கூக்குரலிட்ட போது மோசே என்ன செய்தார்? How did Moses respond to the people's outcry for water?
17, 5-6. ஆண்டவர் மோசேயிடம், இஸ்ராயேலர் தலைவர் சிலரை உன்னோடு அழைத்துக் கொண்டு மக்கள் முன் செல். நைல் நதியை அடித்து உன் கோலையும் கையில் எடுத்து கொண்டு போ. இதோ நான் அங்கே ஒரேபில் உள்ள பாறையில் உனக்கு முன் நிற்பேன். நீ பாறையை அடி, மக்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். எஸ், ஆமீன். பாறை அடி என்று ஆண்டவர் சொல்றார். சோ மோசே பாறையை அடித்தார், அவனமாக நீர் வந்தது. யார் இதை ஆன்சர் பண்ணுது? சிலுவை மேரி மேம். ரொம்ப போல்ட் வாய்ஸ். ஆமீன், வெரி நைஸ், தேங்க் யூ. நெக்ஸ்ட் क्वेश्चन. சோ இங்க எனக்கு பார்க்க முடியல, அதெல்லாம் கேட்டேன், சாரி. நெக்ஸ்ட் क्वेश्चन. அமலேக்கியருக்கு எதிராக போரிட இஸ்ரேலர்களை வழிநடத்த மோசே யாரை தேர்ந்தெடுத்தார்? 17ஆம் அத்தியாயம் 9ஆம் வசனம். Who did Moses choose? கேமரா ஆன் பண்ணுங்க ப்ளீஸ். ஜோஷுவா. கரெக்ட். வேற யாராவது ஆன்சர் பண்றவங்களோ கேமரா ஆன் பண்ணுங்க. கரெக்ட், ஜோஷுவாவை தேர்ந்தெடுத்தார். வெரி குட். நெக்ஸ்ட் क्वेश्चन. அமலேக்கியர்கள் மீதான வெற்றிக்கு பிறகு மோசே என்ன கட்டினார்? What did Moses build after the victory over the Amalekites? Chapter 17 verse 15. He built an altar and named it Banner. Amen. He built an altar. Correct. And he named it Banner. Lord is my banner. But next question. மோசே தான் கட்டிய பலிபீடத்திற்கு என்ன பெயர் வைத்தார்? அது பெயர் பேனர் இல்ல, ஒரு பெயர் வைத்தார். யாவே நீசி. கரெக்ட். யாவே நீசி. கரெக்ட். ஜெகோவா நிசி அர்த்தம் என்றால் லார்ட் இஸ் மை பேனர். தமிழ்ல ஐ திங்க் கர்த்தர் என் கொடி, தெரியல தமிழ் பைபிள்ல என்ன இருக்கு. வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. யாவே நிசி. கெர்சோம் என்ற பெயர் முக்கியத்துவம் வாய்ந்தது, ஏனெனில் அதன் பொருள் என்ன? What does Gershom what is it significant for? 18ஆம் அத்தியாயம் 3ஆம் வசனம். அயல் நாட்டில் அந்நியனா உள்ளேன். கரெக்ட். அந்நிய தேசத்தில் அந்நியன், a stranger in the strange land. ஆமென். என்கிட்ட क्वेश्चंस இல்ல, எனக்கு டைம் இல்ல ப்ரிப்பேர் பண்ண. சோ நான் அப்படியே கேக்குறேன். மோசஸ் வந்து கையை உயர்த்தும் பொழுது யார் வின் பண்ணாங்க? அவருடைய கை கீழே இறங்கின போது யார் வின் பண்ணாங்க? கையை உயர்த்தும் போது இஸ்ராயேலர். ஆமென். கை கீழே இறங்கும் போது அமலேக்கியர் தோத்து போனார். ஆமென். அவர் ரொம்ப டயர்டாய் கை உயர்த்த முடியல, நோவன்னு சொன்னப்போ யார் அவருக்கு உதவி பண்ணாங்க கைய உயர்த்த? ஆரோன். Correct. Right. So thank you all so much. God bless. Good night. Take care. Thank you அருள்மணி சார். ஒண்டியா சூப்பரா அழகா ரொம்ப அழகா படிச்சீங்க. God bless and அழகா ஆன்சர் பண்ணீங்க. Thank you all for listening. God bless.